We are discussing time division multiplexing. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம ஒரு ஃப்ரேம்ஸ்னா என்ன சொன்னோம், ஒரு ஃப்ரேம்னா ஒரு சைக்கிளில் கலெக்ட் பண்ணுறது தான் ஒரு ஃப்ரேம். ஒரு சைக்கிளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோம், இப்போ ஏலேருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணுறோம், பிலேருந்து சாம்பிள், டிலேருந்து சாம்பிள். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏலேருந்து சம் சாம்பிள் வருதுன்னா அகைன் ஏடைய டைமிங் வந்து டிஎஸ், சாம்பிளிங் டைம் பீரியட். அப்போ அந்த டிஎஸ்க்குள்ளே இது எல்லாத்துலையும் இருக்கிற சாம்பிள்ஸ் நீங்கள் என்ன பண்ணிடணும், கலெக்ட் பண்ணிடணும். அதை ஏற்கனவே சொன்னோம், இதான் வந்து யூசர் ஒன்னுடைய சாம்பிள்ஸ்னா யூசர் டூ உடைய சாம்பிள்ஸ் இங்க வந்துடணும், யூசர் த்ரீ உடைய சாம்பிள்ஸ் இங்க வந்துடணும், யூசர் ஃபோர் உடைய சாம்பிள்ஸ் இங்க வந்துடணும். ஸோ இப்போ ஏழு இருக்கிற பிட்வீன் த சாம்பிள்ஸ்க்குள்ள நம்மளுக்கு என்ன டைம் பீரியட் இருக்குமோ அதுக்குள்ள எல்லா யூசருடைய சாம்பிளையும் கொண்டு வந்துடணும். அதுக்கு பேர் தான் வந்து அது டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், உங்களுடைய சாம்பிள் வந்து ஓவர்லோட் ஆயிடும். உங்களுக்கு ஓகே டைம் டிலே இதெல்லாம் இருந்ததுன்னா அப்புறம் உங்களுடைய சாம்பிள் வந்து என்ன ஆயிடும், எத்தனை பேருடைய சாம்பிள் நீங்க ஆட் பண்ணாலும் அது எல்லாமே எந்த டைமுக்குள்ள வரணும் சார், டிஎஸ் டைமுக்குள்ள வரணும். பிகாஸ் ஃபார் எவ்ரி டிஎஸ் all the systems are producing their own samples. For every TS all the systems are producing their own samples. Say for example every 1 second நீங்க சாம்பிளை ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா அப்போ 1 செகண்டுக்குள்ள இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணிடணும், சென்ட் பண்ணிடணும். இப்போ உங்களுடைய ஜென்ரேஷன் ரேட் வந்து என்னது, 1 sample per second, 1 sample per second. அப்போ எவ்வளவு ரேட்ல சிஸ்டம் டிரான்ஸ்மிட் பண்ணணும், 4 samples per secondல டிரான்ஸ்மிட் பண்ணணும் சார். சிஸ்டம் வந்து என்னது 4 samples. நீங்க வந்து 1 sample per second ஜென்ரேட் பண்றீங்க. இந்த கேஸ்ல எத்தனை சிஸ்டம் இருக்கு, 4 சிஸ்டம் இருக்கு. எத்தனை சிஸ்டம் இருக்கு, 4 சிஸ்டம் இருக்கு. அப்போ சிஸ்டம் வந்து என்னது, ஒரு செகண்டுக்கு 4 samples வந்து சென்ட் பண்ற மாதிரி அதுக்கு எபிலிட்டி இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரேம்னா என்ன, ஃப்ரேம்னா என்னது, ஃப்ரேம்னா என்னது, samples collected from all the user. ஓகே, இன் ஒன் ரொட்டேஷன்ல ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு சாம்பிள்ஸ் தான் கலெக்ட் பண்ணுவோம். 4 யூசர்ஸ் இருந்தா அப்போ ஒரு ஃப்ரேம்ல எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கும், 4 சாம்பிள்ஸ் இருக்கும். ஒரு யூசர் கிட்ட எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கும், 4 சாம்பிள்ஸ் இருக்கும். வாட் இஸ் த ஃப்ரேம் டியூரேஷன், டி all the user. Okay, sampling frequency b தான சாம்பிள் வந்துடணும், அதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரேம்ஸ். இப்படி இருந்தா தான் டிடிஎம் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அடுத்த டயக்ராம் போவோம். Next to time division multiplexing, then one more thing to observe the multiplexing. See here how that commutator is rotating, how the commutator is rotating. Here the commutator is collecting samples from, again if you observe, if it is A3 all are A3, if it is A4 all are A4 B4 C4, like that. That means what, sample 1 of all the users, sample 2 of all the users, sample 3 of all the users. So it keeps on coming and the commutator is rotating. In one rotation it collects samples from all the user. Okay, samples from all the user and it forms as a frame. It forms as a frame. Here also frame is what sir, combination of A1 A2 A1 A1 B1 C1 again D1. இது பேர் தான் வந்து என்னது, frame, combination of frames. One thing நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, இதுதான் வந்து சார் டைம் பீரியட், இதுதான் வந்து என்னது டைம் பீரியட். பட் என்ன நடக்குது, அந்த டிஎஸ்குள்ளே இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், மல்டிப்ளெக்ஸ் பண்ணிடணும். அந்த டிஎஸ்குள்ளே இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், மல்டிப்ளை பண்ணிடணும். ஏன்னா அடுத்த டிஎஸ்ல அடுத்த வேல்யூ வரும். எப்படி வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. எவர் இன்ஸ்டன்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகினே இருக்கா பாருங்க. இந்த இடத்துல வந்து அப்சர்வ் பண்ணுங்க, எவர் இன்ஸ்டன்ட் வேல்யூ வந்து என்ன இருக்கு, சேஞ்ச் ஆகினே இருக்கு. அப்போ உங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் பண்ணி அனுப்புறதுக்கு எவ்வளவு டைம் தான், டிஎஸ் டைம் தான் சார். உங்களுக்கு எவ்வளவு டைம், டிஎஸ் டைம் தான். புரிஞ்சுங்க, ஃப்ரேமுடைய டைம் வந்து எவ்வளோ, டிஎஸ். ஃப்ரேமுடைய டைம் வந்து எவ்வளோ, TS. Okay, இந்த ஐடியா வந்து புரிஞ்சுக்கணும். Okay, then what is the frame rate? Anybody, what is the sample rate, what is the frame rate? Okay, so frame rate is also equal to the sample rate because ஒவ்வொரு சாம்பிளுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஃப்ரேமை கிரியேட் பண்றீங்க. ஒரு சாம்பிளுக்கு நீங்க ஒரு ஃப்ரேமை கிரியேட் பண்றீங்க. So please note down, frame rate is also equal to sample rate. இந்த ஐடியா வந்து புரிஞ்சுக்கணும். ஃப்ரேம் ரேட்னா என்ன சார், 1 செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம் வரும். ஃப்ரேம் ரேட்னா என்னது, 1 செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம் வரும். அகைன் இந்த இடத்துல வந்து என்னது, ஃப்ரேம் ரேட் இஸ் ஈக்குவல் டு வாட், சாம்பிளிங் ரேட். பிகாஸ் எல்லா யூசர்கிட்ட இருந்து சாம்பிளை கலெக்ட் பண்றதா நீங்க என்ன சொல்றீங்க, ஃப்ரேம் சொல்றீங்க. அப்போ ஃப்ரேம் ரேட் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு சாம்பிள் ரேட். பட் இன் ஒன் ஃப்ரேம் there are many samples. In one frame there are many
samples. Okay, அதை நீங்க எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குன்ற போது அதை நீங்க எழுதிக்கணும். பட் ஃப்ரேம் ரேட்னு சொல்லும்போது ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம் வருது, ஒரு செகண்டுக்கு சாம்பிள் ரேட்னும் போது நான் என்ன சொல்றேன், இண்டிவிஜுவல் சிக்னல் சாம்பிள் ரேட். இது வந்து என்னது, இண்டிவிஜுவல் சிக்னல் சாம்பிள் ரேட். ஃப்ரேம் ரேட் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் சிக்னல் சாம்பிள் ரேட். ஓகே, ஸோ இந்த ஐடியாவை வந்து புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், here's some example of TDM multiplexer and multiplexer and demultiplexer. Here see ABCD you are collecting and you are sending to the demultiplexer. Again A is going to the intended user. How you are using commutator, in the same way here you will be using decommutator. Okay, it will be interleaving the data packets to the individual receivers. Just example. Okay. Next, TDM, time division multiplexing. Here you see some simple example. There are 4 systems. This is like TDM transmitter, 4 system. How many characters are there per second? 250 characters. So each system is creating 250 characters per second. You see what is the frame rate? Frame rate is exactly equal to 250 frames per second. But one frame will consist of 4 samples. 4 samples means what? 250 character from this system, another 250 character from this system. Okay, like that. Okay, every 1 second. So you know, in the diagram உங்களுக்கு எதுக்காக சொல்றேன், the frame rate is exactly equal to the sample rate. இங்க தான் character per second சொல்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. sampling frequency என்னன்னு சொல்றாங்க, character per second சொல்றாங்க. So இந்த ஐடியாவை நல்லா ஞாபகம் வச்சுங்க. frame rate is equal to sampling rate. Frame rate is equal to sampling rate. But one frame consists of m samples. M means what? Number of user. One frame consists of m samples. M means what? Number of user. M means what? Number of user. Okay, frame rate is equal to sampling rate. That is important conclusion. Okay, okay, anyway it's enough I think for TDM. This is, here you see how the real time TDM is happening. Real time TDM, see, you are talking on the phone, that is analog, and they are converting into digital. Like that also your friend also will talk from your hometown area. His piece also will be converted to digital. They will be multiplexed. Okay, so இதான் வந்து மல்டிப்ளெக்சிங். இப்போ மல்டிப்ளெக்சிங் வந்து இங்க எங்க நடக்குது, மொபைல் கம்யூனிகேஷன்ல பேஸ் பேண்ட்ல நடக்கும். பேஸ் பேண்ட் டவர்ல வந்து நடக்கும், பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து அது மல்டிப்ளெக்சிங் நடக்குது. அதுல இருந்து எந்த டவருக்கு வேணுமோ அங்க போது, அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, டிமல்டிப்ளெக்சிங் பண்ணி தருவாங்க. இதுதான் வந்து ஓவரால் ஆப்ரேஷன் ஆஃப் மல்டிப்ளெக்சிங் அண்ட் டிமல்டிப்ளெக்சிங். ஸோ இதுல இன்னும் கிளியரா பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் வரும், ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் வரும். டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் வரும், ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் வரும். ஓகே, ஸோ இதுல இருந்து நான் ஒரு எக்ஸசைஸ் தரேன் உங்களுக்கு. நாளைக்கு அதை போட்டு வாங்க பார்ப்போம். என்ன எக்ஸசைஸ்னா, மொபைல் கம்யூனிகேஷன்ல வாட் இஸ் ரேடியோ சேனல் பேண்ட்வித்? வாட் இஸ் ரேடியோ சேனல் bandwidth? What is radio channel bandwidth? Okay, how many users can be accommodated in one radio channel bandwidth? Next question, what is the radio channel bandwidth? Next question, how many users can be accommodated in one radio channel bandwidth? How the users are accommodated in one radio channel bandwidth, either in the time domain or in the frequency domain? Third question. 3 questions எழுதிங்க. First question வந்து என்னது, what is the one radio channel bandwidth value in mobile communication? Second one, how many users can be accommodated in one radio channel bandwidth? Third question, how the users are accommodated either in the time domain or in the frequency domain? Okay, இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கும் நாளைக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஏன்னா நீங்க டெய்லி போன்ல பேசுறீங்க, மொபைல் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இது வழியா உங்களுக்கு தெரிய வரும். டிடிஎம், டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்கா, frequency division multiplexing or both அப்படின்றது இதுல இருந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, anyway now I will go to the material.
See, time division multiplexing is a digital technique. First, you should note down. Last class lesson, time division multiplexing is digital, frequency division multiplexing is analog. Okay, frequency division multiplexing is analog. Okay. Next, users are assigned different time slot, so they have to assess the channel at different time, and also they can use the full channel bandwidth. ஏன்னா உங்களுக்கு different time slot mention பண்ணிட்டீங்க, ஸோ அந்த ஸ்லாட்ல அவங்க சிஸ்டத்தில் இருக்கிற என்டையர் பேண்ட்வித்தை யூஸ் பண்ண முடியும், வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே இதில் கொடுத்துருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்டான. ஓகே, ஒவ்வொரு யூசருக்கும் டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட் தந்துட்டீங்க. அப்போ அந்த டைம்ல இருக்கிற ஃபுல் பேண்ட்வித்தை, சிஸ்டத்தில் இருக்கிற ஃபுல் பேண்ட்வித்தை அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த டைம்ல வேற யாரும் அந்த சேனலை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க, வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பை ஒன் காம்பனன்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லோ பாஸ் ஃபில்டர் வழியா பாஸ் பண்ணுறோம். எனிவே, ஏன்னா நம்ம வந்து மல்டிப்ளெக்சிங் பண்ணனாலே ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் சாம்பிளிங் பண்ணி ஆகணும். மல்டிப்ளெக்சிங் பண்ணனாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி ஆகணும், சாம்பிளிங் பண்ணி ஆகணும். அதாவது டிஜிட்டல் டொமைனுக்கு போகணும்னாலே கண்டிப்பா என்ன தேவை, சாம்பிளிங் தேவை. சாம்பிளிங் பண்ணாதான் ஒரு சிக்னலை இன்னொரு சிக்னல் கூட மல்டிப்ளெக்ஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ஓவர்லேப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால ஒன்ஸ் சாம்பிளிங் பண்ணணும்னாலே அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், லோ பாஸ் ஃபில்டர் போடணும். சாம்பிளிங் பண்ணணும்னாலே நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், லோ பாஸ் ஃபில்டர் போடணும். ஓகே, ஸோ அப்போ லோ பாஸ் ஃபில்டர் இங்கே போட்டோம்னா இங்கே என்ன மீனிங், இன்ஹெரண்டா இங்கே வந்து என்ன, அது சாம்பிளர் இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் இங்கே காட்டல. ஸோ இன்ஹெரண்டா அதில் என்ன இருக்கு, சாம்பிளர் இருக்கு. மெசேஜ் சிக்னல் லோ பாஸ் ஃபில்டர் வழியா பாஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் என்னது, சாம்பிளர் வழியா சென்ட் பண்ணணும். சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி என்ன, எஃப்எஸ். சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி வந்து என்னது, எஃப்எஸ். ஓகே, எல்லாத்துக்கும் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி வந்து என்னது, எஃப்எஸ். அப்போ எல்லாத்துக்குமே சாம்பிளிங் டைம் பீரியட் என்ன வரும், டிஎஸ். சாம்பிளிங் டைம் பீரியட் என்ன வரும், டிஎஸ். அப்ப என்ன மீனிங், எவ்ரி டிஎஸ் வந்து ஒன் சாம்பிள்ஸ் ப்ரொடியூஸ் ஆகினே இருக்கும். எவ்ரி டிஎஸ், ஒவ்வொரு சிஸ்டமும் இங்க 3 சிஸ்டம் இருக்கு. எவ்ரி டிஎஸ் அது வந்து அதனுடைய ஓன் சாம்பிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கினே இருக்கும், அதனுடைய ஓன் சாம்பிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப நம்மளுடைய எய்ம் என்ன, 1 செகண்ட்ல ஒவ்வொரு யூசர் கிட்ட இருந்து சம் சாம்பிள் வருது. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்ட்ன்றதை விட ஒரு டிஎஸ்க்கு ஒரு யூசர் கிட்ட இருந்து 1 சாம்பிள் வருதுன்னா, ஒரு டிஎஸ்க்கு ஒரு யூசர் கிட்ட இருந்து 1 சாம்பிள் வருதுன்னா, எல்லா யூசர் கிட்ட இருந்து எத்தனை சாம்பிள்ஸ் வந்திருக்கும், 3 சாம்பிள்ஸ் வந்திருக்கும். அப்ப நம்ம அந்த 3 சாம்பிள்ஸையுமே அந்த டைம்குள்ளே தான் அனுப்பிச்சு ஆகணும். 3 சாம்பிள்ஸ் இங்க இருக்கு சார், 3 சாம்பிள்ஸுமே நம்ம என்ன பண்ணணும், அந்த டிஎஸ்குள்ளே அனுப்பிச்சு ஆகணும். அதான் நம்மளுடைய எய்ம். 3 சாம்பிள்ஸுமே எக்ஸ்ட்ரா டைம்ல எடுக்க முடியாது, ஏன்னா அடுத்த டிஎஸ்ல அடுத்த சாம்பிள்ஸ் வந்துடும், இந்த ஐடியா நல்லா புரிஞ்சுங்க. இதுல இருந்தா நம்ம ஃபார்முலா வந்து போட போறோம். ஓகே, எத்தனை சாம்பிள்ஸா இருந்தாலும் அது வந்து எதுக்குள்ளே நீங்க முடிச்சிடணும், ஒரு டிஎஸ்குள்ளே முடிச்சிடணும். ஓகே, நெக்ஸ்ட் அகைன் இதுக்கு நேம் வந்து கம்யூட்டேட்டர் சார். இதுக்கு நேம் வந்து என்னது, கம்யூட்டேட்டர். இட் கீப்ஸ் ஆன் ரொட்டேட்டிங், கம்யூட்டேட்டர். அகைன் கம்யூட்டேட்டருடைய ரொட்டேஷன் டைம் என்ன, நேத்தே சொன்னேன். கம்யூட்டேட்டர் ரொட்டேஷன் டைம் என்னது, டிஎஸ். ஏன்னா எவ்ரி டிஎஸ் ஒவ்வொரு யூசரும் ஒரு சாம்பிளை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, அப்போ ஒரு ரொட்டேஷன்ல எல்லாருக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிடணும். ஏன்னா ஒரு ரொட்டேஷன் முடிச்சு அடுத்த ரொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகணும், ஏன்னா அடுத்த டிஎஸ்க்கு என்னது, அடுத்த சாம்பிள் வந்துடும் ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து. அதனால கம்யூட்டேட்டருடைய ரொட்டேஷன் டைம் வந்து என்ன சார், டிஎஸ் தான். அப்போ கம்யூட்டேட்டர் ரேட் வந்து எவ்வளோ, 1/TS. ரேட்னா என்னது, 1 செகண்டுக்கு எவ்வளோ டைம் ரொட்டேட் ஆகுது கம்யூட்டேட்டர், 1 செகண்டுக்கு எவ்வளோ டைம் ரொட்டேட் ஆகுது கம்யூட்டேட்டர், அதுதான் வந்து என்னது, கம்யூட்டேட்டர் ரேட் 1/TS. ப்ளீஸ் நோட் டவுன். இன்னும் இந்த நோட்ஸ்ல கூட இருக்காது, உங்க இதுல நோட் பண்ணிங்க. கம்யூட்டேட்டருடைய ரொட்டேஷன் டைம் இஸ் ஈக்குவல் டு வாட், டிஎஸ். கம்யூட்டேட்டருடைய ரேட், ரொட்டேஷன் ரேட் எவ்வளோ, 1/TS. ஓகே, கம்யூட்டேட்டர் ரொட்டேஷன் டைம் இஸ் டிஎஸ், கம்யூட்டேட்டர் ரொட்டேஷன் ரேட் இஸ் 1/TS. ஓகே, இந்த ஐடியா புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன யூஸ் பண்றாங்க, பல்ஸ் மாடுலேட்டர்னு யூஸ் பண்றாங்க. அகைன் பல்ஸ் மாடுலேட்டர் நம்ம பார்த்தோம். பல்ஸ் மாடுலேட்டர் என்னது, பிஏஎம் பிபிஎம் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க சம் டிஸ்டன்ஸ் அனுப்பணும், சேனல் அனுப்பணும், ஏதோ ஒரு மாடுலேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கேஸ்ல பல்ஸ் ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன், சம் கைண்ட் ஆஃப் மாடுலேஷன் யூஸ் பண்றாங்க. மாடுலேஷனுடைய எய்மே வந்து என்னது, சம் டிஸ்டன்ஸ் நீங்க அதை சேனல்ல சென்ட் பண்ணணும், அதான் மாடுலேட்டருடைய எய்ம். சம் மாடுலேட்டர் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க, ஆப்போசிட் டிமாடுலேட்டர் யூஸ் பண்றாங்க. ஆப்போசிட் என்ன யூஸ் பண்றாங்க, டிமாடுலேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கம்யூட்டேட்டருக்கு ஆப்போசிட் டீகம்யூட்டேட்டர். அப்ப என்ன பண்ணணும், எந்தெந்த யூசர் இங்க இருந்து கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் யூசர் கொடுத்துடணும், செகண்ட் டைம் ஸ்லாட்ல வர்றதுலாம் செகண்ட் யூசர், தேர்ட்ல வர்றது தேர்ட் யூசருக்கு கொடுத்துடணும். ஓகே, இதுதான் வந்து டீகம்யூட்டேட்டர் ஜாப். அந்தந்த சாம்பிள் அந்தந்த யூசருக்கு போயிடும். அகைன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாம்பிள்ஸ்ல இருந்து நீங்க ஒரிஜினல் சிக்னலை ரெக்கவர் பண்ணணும்னா லோ பாஸ் ஃபில்டர் வழியா பாஸ் பண்ணா போதும். சாம்பிள்ஸ்ல இருந்து ஒரிஜினல் சிக்னல்ஸை ரெக்கவர் பண்ணணும்னா எது வழியா நீங்க பாஸ் பண்ணணும், ஏதாவது சாம்பிள்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க அதுல இருந்து ஸ்டார்கேஸ் வேவ் ஃபார்ம் இருக்கும். ஆக்சுவலா சர்க்யூட் வந்து சாம்பிள்ஸ் ஒன்ஸ் இஃப் யூ ஹேவ் சாம்பிள் வேல்யூ, சர்க்யூட் வந்து ஸ்டார்கேஸ் வேவ் ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணும். ஸ்டார்கேஸ் வேவ் ஃபார்ம்ல இருந்து ஒரிஜினல் சிக்னல் வரணும்னா எது வழியா பாஸ் பண்ணணும், லோ பாஸ் ஃபில்டர் வழியா பாஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ஒரிஜினல் மெசேஜ் சிக்னல் கிடைச்சிரும். இப்போ நான் இந்த ஃபார்முலாவை தான் எப்படி வருது அப்படின்னு சொல்ல போறேன்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னு பார்ப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஎஸ் டைம்ல என்ன சொன்ன சேனல்ல எத்தனை யூசருங்க இருக்காங்க, சப்போஸ் எம் யூசர்ஸ் இருந்தா எத்தனை சாம்பிள்ஸ் சார் வந்திருக்கும் டிஎஸ் டைம்ல எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, எம் யூசர்ஸ் இருக்காங்க. டிஎஸ் டைமுக்குள்ள எம் யூசர்ஸ் இருந்தா எம் யூசர்ஸ் கிட்ட இருந்து ஒரு சாம்பிள்ஸ் வந்திருக்கும். 3 யூசர்ஸ் இருந்தா 3 சாம்பிள்ஸ், எம் யூசர்ஸ் இருந்தா எம் சாம்பிள்ஸ். அகைன் ஒவ்வொரு சாம்பிளுக்கும் நான் டிஜிட்டல் பிட்ஸ் அசைன் பண்ணும்போது இங்க அதை காட்டல, பட் டிஜிட்டல் பிசிஎம் டெக்னிக் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சாம்பிளுக்கும் சம் பிட்ஸ் அசைன் பண்ணுவீங்க பேஸ்ட் ஆன் லெவல். அதுதான் வந்து என்னது எம்என். இந்த எம்என் பிட்ஸை நீங்க எவ்வளவு டைம்குள்ள சென்ட் பண்ணணும், டிஎஸ் டைம்குள்ள சென்ட் பண்ணணும். புரியுதா? எம்ன்றது என்னது நம்பர் ஆஃப் யூசர், என்னன்றது என்னது நம்பர் ஆஃப் பிட்ஸ் அசைன்டு டு ஈச் சாம்பிள். ஓகே, ஏன்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு சாம்பிள் தானே வந்திருக்கும். 3 யூசர்னா 3 சாம்பிள். அப்ப அந்த 3 சாம்பிளுக்கு என்ன அசைன் பண்ணணும், பிட்ஸ் அசைன். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் எடுத்து இது வந்து அது ஒன் ரொட்டேஷன்ல வர்றது. இந்த ஒன் ரொட்டேஷனுக்குள்ள இவ்வளவு பிட்ஸ் வருது நம்மளுக்கு. ஏன்னா எம் சாம்பிள்ஸ் என் பிட்ஸ். அப்போ இந்த பிட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும், டிஎஸ் டைமுக்குள்ளே அனுப்பிச்சிடணும். ஏன்னா அடுத்த டிஎஸ்க்கு அடுத்த சாம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் எல்லாத்துல இருந்து. ஸோ mn divided by ts. This is the rate of channel after multiplexing. What is data rate? After multiplexing, what is data rate? RB is equal to what? mn divided by ts. Then what is RB? mn fs. What is RB? mn fs. இந்த ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் RB? mn fs. m என்னது நம்பர் ஆஃப் யூசர்ஸ். ஓகே, fs னா சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் யூசர். n என்னது நம்பர் ஆஃப் பிட்ஸ் அசைன்டு டு ஈச் சாம்பிள். mn fs. ஓகே, இதுவே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலாவா இதை போடலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், ஒரு யூசர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றது எம் யூசர்ஸ்க்கு இருந்து கலெக்ட் பண்றீங்க சாம்பிள்ஸ், எம் சாம்பிள்ஸ் இருக்கு. அகைன் ஒரு சாம்பிள்ஸ்க்கு n பிட்ஸ் அசைன் பண்றீங்க. இது இல்லாம சின்க்ரோனைசேஷன் பிட்டும் ஆட் பண்ணுவாங்க. சின்க்ரோனைசேஷன் பிட்னா என்னது, the bits added with every frame. அதனால எழுதிங்க synchronization bits எங்க ஆட் பண்றாங்க, for every frame the extra bits will be added. அதுக்கு நேம் தான் வந்து என்னது synchronization bits. அதாவது இப்போ இது வந்து ஒரு ஃப்ரேம்னு எடுத்துங்க, இது வந்து ஒரு ஃப்ரேம். இப்போ 3 யூசர்ஸ் உடைய இதுவும் இருக்கும், இங்க என்ன இருக்கும் synchronization bits இருக்கும். இதுதான் வந்து ஃப்ரேம் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் யூசருடைய டேட்டா, செகண்ட் யூசருடைய டேட்டா இங்க இருக்கு, தேர்ட் யூசருடைய டேட்டா இங்க இருக்கு. கொஞ்சம் என்ன சார் ஆட் பண்ணுவோம் அதுல சின்க்ரோனைசேஷன் பிட்ஸ். அப்போ ரிசீவர் சைட்ல இது வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த பிட்ஸை யூஸ் பண்ணி சின்க்ரோனைசேஷன், டைமிங் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அகைன் வாட் இஸ் சின்க்ரோனைசேஷன் பிட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல், இதெல்லாம் நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் சொல்றேன் டீடைலா. ஸோ சின்க்ரோனைசேஷன் பிட்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து நான் எவ்ரி ஃப்ரேம்க்கு வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். நோட்ஸ்ல எழுதிங்க, ஃபார் எவ்ரி ஃப்ரேம் த சின்க்ரோனைசேஷன் பிட்ஸ் வில் பி ஆடட். ஃபார் எவ்ரி ஃப்ரேம் த சின்க்ரோனைசேஷன் பிட்ஸ் வில் பி ஆடட். ஏன்னா எப்போ ஃப்ரேம் எண்ட் ஆகுது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இதெல்லாம் வந்து தெரியணும் சார். அதுதான் வந்து என்ன ஆட் பண்றோம், எக்ஸ்ட்ரா பிட்ஸை ஆட் பண்றோம். ஏன்னா எதனா ஒரு ஃப்ரேம் ஃபால்ட் ஆனா கூட அடுத்த ஃப்ரேம் ஃபால்ட் ஆகாது, அதை பேஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க எதுவுமே இல்லாம ஜஸ்ட் லைக் தட் ரொட்டேட் பண்ணி இருந்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்த டைமிங் லாஸ் வந்துச்சுன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் சார் அதுக்கப்புறம் வந்து வர்றது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, எவ்ரி ஃப்ரேம்க்கு எக்ஸ்ட்ரா பிட்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு நேம் தான் வந்து என்னது சின்க்ரோனைசேஷன் பிட்ஸ். அப்போ ஒரு ஃப்ரேம் எப்போ சார் கிரியேட் ஆகும், ஒன் ரொட்டேஷன்ல ஒரு ஃப்ரேம் கிரியேட் ஆகும். ஒன் ரொட்டேஷன்ல எவ்வளவு டேட்டா வந்திருக்கும், எம் சாம்பிள்ஸ், ஈச் சாம்பிளுக்கு n பிட்ஸ், mn டேட்டா. அப்போ அது கூட ஆட் பண்றதுதான் வந்து என்னது ஏ. ஸோ ஓகே, எக்ஸாம்ல வந்து தருவாங்க சின்க்ரோனைசேஷன் பிட் 3 பிட்ஸ், 3 பிட், 4 பிட் அப்படின்னு. அப்போ ஏயோட வேல்யூ என்னது 3 or 4 அப்படின்னு டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் வந்து சின்க்ரோனைசேஷன் பிட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்போ எவ்ரி ஃப்ரேம்க்கு சின்க்ரோனைசேஷன் பிட்ஸ் ஆட் பண்றோம். அப்போ ஒரு ஃப்ரேம் சென்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு டைம் தான் அலௌடு, டிஎஸ் டைம் தான் அலௌடு. நீங்க சின்க்ரோனைசேஷன் பிட்ஸ் ஆட் பண்ணுங்க, எத்தனை யூசர் வேணாலும் கொண்டு வாங்க, நீங்க என்னதான் பண்ணாலும் எல்லாருமே என்ன பண்ணிடணும், டிஎஸ் குள்ள சென்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா டிஎஸ் குள்ள அடுத்த சாம்பிள் வந்துடும். எவ்ரி டிஎஸ் வந்து ஈச் யூசர்ஸ் வந்து சாம்பிளை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால mn பிளஸ் ஏ டிவைடட் பை ts, mn plus a divided by ts. This is another formula for overall bit rate. Very important formula, mn plus a divided by ts. அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இதுல இருந்து அவங்க ஏ தரலனா கூட சின்க்ரோனைசேஷன் பிட்ஸ் அந்த ஃப்ரேம் தரலனா கூட நீங்க அதை ஜீரோ ஆக்கிட்டு டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிடிஎம் சிஸ்டத்துக்கு இதுதான் வந்து காமன் ஃபார்முலா. மோஸ்ட்லி இதை பேஸ் பண்ணி கேட்கறாங்க. ஓகே, ஸோ ஆர்டினரி ஃபார்முலா mn fs. ஓகே, ஆர்டினரி சுச்சுவேஷன்ல அது ஒர்க் அவுட் ஆகும். பட் சின்க்ரோனைசேஷன் பிட்ஸ் இதெல்லாம் தந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், mn plus a divided by ts. இதை நல்லா நோட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க.
frame nanadu mn plus a, mn plus a, m nanadu number of users, n na number of samples collected from the each user, okay, n na number of bits assigned to each sample, a nanadu synchronization bits, okay. So next enna solranga, again RB is equal to mn plus a divided by ts, mn plus a divided by ts, okay. So again ts நீங்க ரிவர்ஸ் பண்ணி RB இந்த பக்கம் எடுத்து வந்து TB கூட என்ன பண்ணலாம், மேலே எடுத்து போகலாம், ஓகே. TS அதாவது ஏவை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் கம்யூட்டேட்டர் ரொட்டேஷன் ரேட், வாட் இஸ் கம்யூட்டேட்டர் ரொட்டேஷன் ரேட் என்ன சொன்னாங்க, கம்யூட்டேட்டர் ரொட்டேஷன் ரேட் என்னது 1/TS, 1/TS. ஏன்னா கம்யூட்டேட்டருமே ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டைம் தான் எடுத்துக்கணும், TS டைம் தான் எடுத்துக்கணும் கம்யூட்டேட்டரும், ஏன்னா ஒரு ரொட்டேஷனை TS குள்ள முடிக்கணும், ஓகே. அப்போ அதனோட ரொட்டேஷன் ரேட் என்ன சொன்னா 1/TS. 1/TS is equal to what, சார், FS. 1/TS is equal to what, FS, ஓகே. ஸோ அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்க, கம்யூட்டேட்டர் ரொட்டேஷன் ரேட் இஸ் FS ரெவல்யூஷன் பெர் செகண்ட். ஏன்னா ரொட்டேஷனால என்னது, எத்தனை ரொட்டேஷன்ஸ் பெர் செகண்ட், FS ரெவல்யூஷன்ஸ் பெர் செகண்ட், ஓகே. இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன், ஓகே. நெக்ஸ்ட் சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நீங்க போட்டு பாருங்க. மேத்தமெட்டிக்ஸ் புரியலன்னா கேளுங்க, நான் வந்து போறேன். எல்லாமே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலா தான், ஜஸ்ட் போய் சப்ஸ்டிட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான், ஓகே. ஸோ எனிவே டைம் டிவிஷன் multiplex is over. I think we have to discuss frequency division multiplexing. Okay, time division multiplexing is over. Next we are going to discuss frequency division multiplexing. Before discussing, I will show some diagrams so that it will be easy to understand. Frequency division multiplexing. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி frequency division multiplexing ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஒவ்வொரு யூசரும் ஒரு டிஃப்ரெண்ட் சேனல்ல இருக்காங்க. சிக்னல் 1 வந்து 30 kHzல வருது, 40 kHz, இது வந்து 50 kHz. அப்ப என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் இதுல அது டிராவல் ஆகும். மேபி 30 kHz வந்து சேனல் 1ல டிராவல் ஆகுதுன்னு வச்சுங்க, 40 kHz வந்து அது சேனல் 2, அகைன் சிக்னல் 3க்கு 50 kHz சேனல் 3. ஸோ இது போல டிராவல் ஆகும். டிஃப்ரெண்ட் யூசருக்கு டிஃப்ரெண்ட் சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். ஸோ இப்போ இதுல ஒன்று கவனிங்க, different userக்கு different time slot. That means what, at full time they can operate, okay. என்னன்னா சிக்னல் 3 எப்போ வேணாலும் அவர் கம்யூனிகேட் பண்ணலாம், அந்த லிங்க் வந்து அது வேஸ்டா தான் இருக்கும். டெடிகேட்டட் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம், இதுல வந்து அது டெடிகேட்டட் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் வந்து யூசருக்கு கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி அவர் எப்போ வேணாலும் கம்யூனிகேட் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். பட் இதுல வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா, அவர் யூஸ் பண்ணலாம் அந்த ஸ்பெக்ட்ரம் வேஸ்டா தான் போகும். அவர் யூஸ் பண்ணலாம் அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து என்ன ஆயிடும், வேஸ்டா தான் போயிடும். இமிடியேட்டா இன்னொருத்தவங்களுக்கு அசைன் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து அனலாக் டெக்னிக். என்ன டெக்னிக், அனலாக் டெக்னிக். இமிடியேட்டா இன்னொருத்தவங்களுக்கு அலோகேட் பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். இது வந்து அனலாக் டெக்னிக்ன்றதுனால என்ன தேவைப்படும், ஃபில்டர்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். அதனால இமிடியேட்டா இன்னொருத்தவங்களுக்கு அலோகேட் பண்ண முடியாது, அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து வேஸ்டா தான் போகும். பட் டிஜிட்டல் டொமைன்ல அந்த பிரச்சனை கிடையாது. இமிடியேட்டா அந்த ஸ்லாட் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். டிஜிட்டல் டெக்னிக் டிடிஎம்ல ஏதோ ஒரு யூசர் அவருக்கு ப்ரொவைட் பண்ண ஸ்லாட்டை யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்லாட்டை வந்து அது நம்ம வேற யாருக்குன்னா வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் இமிடியேட்டா. பட் இங்க வந்து அப்படி வந்து பண்ண முடியாது. ஃப்ரீக்வன்சியில இமிடியேட்டா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்படியே ப்ரொவைட் பண்ணாலும் எக்யூப்மெண்ட் ப்ராப்ளம் வரும், ஃபில்டர் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபில்டர் அவருக்கு தேவைப்படும். அதனால வந்து இது வந்து நாட் பாசிபிள், ஓகே. அதனால ஞாபகம் வச்சுங்க, ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிளெக்சிங்ல ஒரு பர்டிகுலர் சேனல் நம்ம அலோகேட் பண்ணிடுறோம், அது வந்து அவர் யூஸ் பண்ணலாம், அது வந்து வேஸ்டா தான் போகும். ரிசோர்சஸ் வில் பி வேஸ்டட், ஓகே. அந்த ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஐ திங்க் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சம் வீடியோ போவோம், அது வந்து பாருங்க எப்படி மல்டிப்ளெக்ஸ் பண்ணது, டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணது. எனிவே திஸ் இஸ் ரிலேட்டட் வித் ஐ திங்க் ஃப்ரீக்வன்சி, ஓகே. இட் இஸ் ஃப்ரீக்வன்சி, ஓகே. ஸோ எப்படி காட்டுறாங்க பாருங்க, ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி வந்து சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணது. 3 டெலிஃபோன் லைன்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் மல்டிப்ளெக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ
பாருங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர் காட்டுறாங்க பாருங்க. ஒவ்வொரு டெலிஃபோனும் டிஃப்ரெண்ட் சேனலை வந்து ஆப்ரேட் பண்ணுது. சேனல் 1, சேனல் 2, சேனல் 3. ஸோ அந்த பால் எப்படி போகுது பாருங்க. அகைன் செகண்ட் பாருங்க, செகண்ட் தேர்ட்ல இருந்து பால் வரும். அட் ஏ டைம் என்ன பண்ண முடியும், போக முடியும். ஸோ அதுதான் வந்து ஃபுல் டைம் சொல்றது. இதுதான் வந்து என்னது, ஃபுல் டைம். ஓகே. Another important thing, how the frequency is getting shifted in FDM in frequency division multiplexing. ஓகே, இங்க பாருங்க எல்லாருமே சேம் ஃப்ரீக்வன்சியை ஆக்குபை பண்றாங்க. இந்த கேஸ்ல வந்து என்னது, எல்லாருமே வந்து சேம் ஃப்ரீக்வன்சி. இவரும் ஒரே ஃப்ரீக்வன்சி தான் இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஸ்பெக்ட்ரல் ஷேப் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸ்பெக்ட்ரல் ஷேப் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். பட் எல்லாமே சேம் ஃப்ரீக்வன்சியை ஆக்குபை பண்றாங்க. அப்போ நம்ம இதை வந்து ஒரு காமன் சேனல்ல சென்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எல்லாரையும் ஒரே ஃப்ரீக்வன்சி பண்ணக்கூடாது. எல்லாரையும் என்ன பண்ணக்கூடாது, ஒரே ஃப்ரீக்வன்சி பண்ணக்கூடாது, டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், F1 ஃப்ரீக்வன்சி பண்ணிருக்கிறோம். இவர் வந்து என்னது F2 ஃப்ரீக்வன்சி, இவர் வந்து என்னது F3 ஃப்ரீக்வன்சி. நான் இவர் அதாவது செகண்ட் யூசரையும் எடுத்துன்னு வந்து இங்கேயே போடக்கூடாது. இங்கே போட்டா என்ன ஆயிடும், ஓவர்லேப் ஆயிடும். இங்கே போட்டா என்ன ஆயிடும், ஓவர்லேப் ஆயிடும். அப்போ ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் யூஸ் பண்ணணும்னா நீங்க என்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணணும், அதாவது ஒவ்வொரு யூசரையும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சில பிளேஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. ஒவ்வொரு யூசரையும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சில பிளேஸ் பண்றதுக்கு இருக்கிற டெக்னிக் நேம் தான் வந்து என்ன சார், மிக்சர். அதுக்கு நேம் தான் வந்து என்னது, மிக்சர். மிக்சர் என்ன பண்ணும், நம்மளுடைய ஸ்பெக்ட்ரத்தை எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணிடும், ஷிஃப்ட் பண்ணிடும். ஸோ மிக்சர் வரணும்னாலே உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணணும், லோக்கல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணணும். மிக்சர் வரணும்னால என்ன பண்ணணும், இன்னும் ரெண்டுல லோக்கல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணணும். லோக்கல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி நீங்க என்ன போடுறீங்களோ அதுக்கேற்ற போல அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து என்ன ஆயிடும், ஷிஃப்ட் ஆயிடும். அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ அப்போ அதனால கண்டிப்பா என்ன இருக்கணும், ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மிக்சர் யூஸ் பண்ணுவோம். மிக்சர் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியை டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரத்துல பிளேஸ் பண்ணாதான் நம்ம அதை வந்து என்ன பண்ண முடியும், சேனல்ல சென்ட் பண்ண முடியும். சிம்பிள் எக்ஸாம்பிள், எப்படி எஃப்எம் ஆப்ரேட்டர்லாம் இருக்காங்க, ஒவ்வொரு எஃப்எம் ஆப்ரேட்டர் என்ன பண்றாங்க, ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்காங்களோ அதே கான்செப்ட் தான். எஃப்எம் ஆப்ரேட்டர் 2 இட்ஸ் லைக் எஃப்எம் ஆப்ரேட்டர் 3. அகைன் எஃப்எம் ஆப்ரேட்டர் அவர் சம் ப்ரோக்ராம் பண்ணலாம், 2 வந்து சம் அதர் ப்ரோக்ராம், 3 வந்து சம் அதர் ப்ரோக்ராம். பட் பேஸ் பேண்ட்ல பார்க்கும்போது எல்லாமே சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். பட் சேனல்ல சென்ட் பண்ணும்போது எந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்து என்ன பண்ண முடியும், ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்ல டிரான்ஸ்மிட்டட் சைட்ல இருக்கிறது. ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்ல டிரான்ஸ்மிட்டட் சைட். எனிவே ஆஃப்டர் மல்டிப்ளெக்சிங், ஆஃப்டர் மிக்சர் வழியா பாஸ் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க என்ன டிவைஸ் யூஸ் பண்ணணும், பேண்ட் பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க தான் டிசைட் பண்றீங்க ஸ்பெக்ட்ரம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு நீங்க தான் என்ன பண்றீங்க, டிசைட் பண்றீங்க. பேண்ட் பாஸ் ஃபில்டர் நீங்க என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபைனலா என்ன நடந்திருக்கு, உங்ககிட்ட இருக்கிற இங்க இருக்கிற ஸ்பெக்ட்ரத்தை இது போல என்ன பண்ணிட்டீங்க, கொண்டு வந்துட்டீங்க. இது போல கொண்டு வந்துட்டீங்க. ஓகே, புரியுதா? ஃப்ரீக்வன்சி ஆக்சன் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டுருங்க, வேற ஒன்று ஒரே இதுல சேர்த்து போட்டிருக்கு. யூசர் 1 இங்க வந்துட்டாரு, யூசர் 2 இங்க வந்துச்சு, யூசர் 3 இங்க வந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சில இருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ண முடியும், அட் ஏ டைம் எல்லாரும் என்ன பண்ண முடியும், சென்ட் பண்ண முடியும். பட் அனதர் ஐடியா வந்து என்னது, இங்க நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்றோம், மிக்சர் யூஸ் பண்றோம். அடுத்தது என்ன யூஸ் பண்றோம், பேண்ட் பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்றோம். மிக்சர் யூஸ் பண்றோம், அடுத்தது பேண்ட் பாஸ் ஃபில்டர். இப்போ ரிசீவர் சைட்ல என்ன சார் நடக்கும், இப்போ நம்ம இதை ரிசீவ் பண்றோம். ஓகே, ஒன்ஸ் இதை நம்ம ரிசீவ் பண்ணிட்டு, இப்போ நம்ம இதை ரிசீவ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இது எல்லாமே தான் ரிசீவ் ஆகும். இது எல்லாமே தான் ரிசீவ் ஆகும். இப்போ ரிசீவர் சைட்ல நம்மளுக்கு இது மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான பேண்ட் பாஸ் ஃபில்டர் போகணும். இந்த இது மட்டும் வேணும்னா அதுக்கான பேண்ட் பாஸ் ஃபில்டர் போகணும். சப்போஸ் இந்த ட்ரையாங்குலர் மட்டும் வேணும்னா அதுக்கான பேண்ட் பாஸ் ஃபில்டர் போகணும். நம்மளுடைய பேண்ட் பாஸ் ஃபில்டர் நேச்சர் வந்து இங்க இருக்கணும். ஸோ அப்போ ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஸ்பெக்ட்ரம் வேணுமோ அதுக்கான பேண்ட் பாஸ் ஃபில்டர் போட்டீங்கன்னா அது அந்த பர்டிகுலர் சிக்னலை உங்களால என்ன பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். ஸோ வெரி சிம்பிள் கான்செப்ட். ஓகே, அப்போ மெயின் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் என்ன, ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்ல பேண்ட் பாஸ் ஃபில்டர். இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் வந்து என்னது, பேண்ட் பாஸ் ஃபில்டர். ஐடியா வந்து உங்களுக்கு ஓகே. எனிவே ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், யூசர் ஒன்னோட இன்ஃபர்மேஷனை மாடுலேட் பண்ணுறாங்க. மாடுலேட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு எடுத்து போயிட முடியும். ஸோ அதுக்கேற்ற போல நீங்கள் கேரி ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் உங்கள் மாடுலேட்டர்னு போட்டிருக்காங்க. நீங்கள் மேபி மிக்சர் கூட நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், மிக்சர் கூட யூஸ் பண்ணலாம். மாடுலேஷன் எல்லாமே மிக்சர் கூட என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். பட் லாங் டிஸ்டன்ஸ் போகணும்னா ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், மாடுலேட் பண்ணிருக்கணும்.
மிக்சர் நீங்க யூஸ் பண்றீங்கனாலே ஆல்ரெடி வந்து மாடுலேட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா டேரக்டா மாடுலேட்டர் யூஸ் பண்ணலாம். பட் கேர்ஃபுல்லான நீங்க ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணணும், லோக்கல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா பர்டிகுலர் கேரியர் டிஃப்ரெண்ட் கேரியர் ஃப்ரீக்வன்சி அது ஷிஃப்ட் ஆகணும் இல்லையா? அதனால நீங்க மாடுலேட்டர் யூஸ் பண்ணாலும் ஓகே. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் மாடுலேட்டருக்கான கேரியர் ஃப்ரீக்வன்சி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லா கேஸ்லயும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ அதுக்குரிய என்ன கேரியர் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணீங்களோ அதை சென்டரா பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், ஃபில்டர் டிசைன் பண்ணணும். அதை சென்டரா பேஸ் பண்ணி ஃபில்டர் டிசைன் பண்ணணும். ஃபில்டர்னு ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வேற. ஓகே, ஒவ்வொரு ஃபில்டரும் ஒரு சென்டர் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகும். ஓகே, ஒன்ஸ் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்றீங்க, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி என்ன பண்றீங்க, சேனல்ல சென்ட் பண்றீங்க. இப்போ ரிசீவ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ரிசீவ் பண்ணும்போது ரிசீவ் பண்ணும்பொழுது அகைன் ரிசீவ் பண்ணும்போது என்ன பண்றாங்க பாருங்க, பர்டிகுலர் பேண்ட் பாஸ் ஃபில்டர். ஏன்னா உங்களுக்கு எல்லா சிக்னல்ஸும் ரிசீவ் ஆகும், எல்லா ஸ்பெக்ட்ரமும் ரிசீவ் ஆகும். அதில் பர்டிகுலர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து என்ன பண்ணிக்கிறோம், டிமாடுலேட் பண்ணிக்கிறீங்க. அதை மட்டும் எடுத்து என்ன பண்ணணும், டிமாடுலேட் பண்ணணும். ஸோ டிமாடுலேட் பண்ணாலே அடுத்து என்ன இருக்கும், லோ பாஸ் ஃபில்டர், லோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்துடும் சிக்னல். அதனால லோ பாஸ் ஃபில்டர் வழியா பாஸ் பண்றோம். ஸோ இந்த டிமாடுலேட்டர் லோ பாஸ் ஃபில்டர்லாம் இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க பார்த்தது. பட் நியூ திங் வந்து அது பேண்ட் பாஸ் ஃபில்டர். ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் இருக்குனாலே அதுல கண்டிப்பா என்ன இருக்கணும், பேண்ட் பாஸ் ஃபில்டர் இருக்கணும், பேண்ட் பாஸ் ஃபில்டர் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த ஓவரால் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கோ டு த ஒயிட் போர்ட். ஸோ எக்ஸாம்ல என்ன ஃபார்முலா, இதுல இருந்து ஃபார்முலா பேஸ்டு எதுனா கொஸ்டின் வரணும்னா, say this is your channel bandwidth, say this is your channel bandwidth. If each user, say for example this is the channel bandwidth of 1 megahertz, this is the channel bandwidth of 1 megahertz. So this is the user bandwidth is 100 kilohertz, each user bandwidth is 100 kilohertz. Okay, this is the channel bandwidth, say bandwidth channel, this is the channel bandwidth, this is the signal or user bandwidth 100k. How many users you can accommodate with 100 kilohertz bandwidth, signal bandwidth over the 1 megahertz spectrum? Very simple. எத்தனை வரும், BC divided by BS. BC divided by what, BS. BC divided by BS. ஈஸியா எழுதிடலாம். நம்பர் ஆஃப் யூசர்ஸை எத்தனை அகாமடேட் பண்ண முடியும்னு ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். இது வந்து வெரி சிம்பிள். ஏன்னா ஒவ்வொரு யூசருக்கும் எத்தனை கிலோஹெர்ட்ஸ் தான், 100 கிலோஹெர்ட்ஸ் தான். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இது வேற மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்ததுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ஒவ்வொரு யூசருக்கு இடையில என்ன பண்ணிருக்கோம், நாங்க காட் பேண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு யூசருக்கு இடையில என்ன ப்ரொவைட் பண்ணிருக்கோம், காட் பேண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் 100k, again the god band between the user is 10k, the god band between the user is 10k. Then what is the overall bandwidth needed, then what is the overall bandwidth needed? Say for example the overall bandwidth, the bandwidth total is equal to how many users are there, n users. How many users are there, n users. What is the users bandwidth? Say for example each user is having bandwidth of fm. In this case the fm is 100 kilohertz. In this case the fm is 100 kilohertz. Then how many god bands are there? If there are 3 users, how many god bands will be there? 2 god bands. If there are 10 users, 9 god bands இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னாலே தெரியும், இங்க 3 users தான் இருக்காங்க, எத்தனை god band தான் இருக்கும், 2 தான் இருக்கும். 10 users இருந்தா 9 இருந்திருக்கும். அப்ப n users இருந்தா n-1 god band. So இப்போ nfm plus n-1 fg. fg நானது god band between the user, overall god band கிடையாது. n-1 fg நானது god band between the user. So இந்த ஃபார்முலாவை வேற மாதிரியும் எழுதலாம். Suppose bandwidth total is equal to nfm plus fg. fg நானது total god band. நான் capital G போடுறேன். capital G எதுக்கு போடுறேன், total god band. ஸோ கொஸ்டின்ல எப்படி தராங்களோ அதுக்கு ஏற்ற போல நீங்க எடுத்துக்கணும். ஓகே, இண்டிவிஜுவல் காட் பேண்ட் தந்தாங்கன்னா n-1 மல்டிப்ளை பண்ணணும். ஓவரால் காட் பேண்ட் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும், எஃப்ஜியை போட்டுக்கணும். ஜஸ்ட் எஃப்ஜியை போட்டுக்கணும். அப்படின்னா மீனிங் அவங்களே n-1 அப்ளை பண்ணிட்டான்னு அர்த்தம். நீங்க அது எஃப்ஜி மட்டும் தான் போடணும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸ்ல இருக்கிற சிம்பிள் ஃபார்முலா. சிம்பிள் ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா? சிம்பிள் ஃபார்முலா nfm plus n-1 into god band of the individual user. God band of the individual user. Okay, next I will go to the material. Okay, anyway, again the same formula that I have discussed here will be available here also. Okay, nfm plus n-1 fg. Here they are given in some cases, if the frequencies of the individual user, if the bandwidth of the individual user different, then different value. Another fm1
அதாவது bandwidth of user 1 வந்து FM1, bandwidth of user 2 FM2, user 3 is FM3. இவ்வளோ வரும்போது நீங்க இந்த இடத்துல n போடக்கூடாது. அவங்க தெரியாம போட்டிருக்காங்க, இந்த இடத்துல n போடக்கூடாது. அதாவது இண்டிவிஜுவல் யூசர், ஏன்னா டிஃப்ரெண்ட் பேண்ட்வித் இருந்ததுன்னா அங்கே என்னால் மல்டிப்ளை பண்ண முடியும். சேம் பேண்ட்வித் இருக்கு, என்னால் மல்டிப்ளை பண்ணலாம். n நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேண்ட்வித் இருந்தால் அந்த பேண்ட்வித்லாம் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். பேண்ட்வித்லாம் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல n வராது, அது மிஸ்டேக், அது வந்து எரேஸ் பண்ணுறோம். ஓகே, the users are separated by frequency so that they can access the channel simultaneously. At any time they can access the channel. Okay, now we have seen the time division multiplexing and frequency division multiplexing. Quickly we will go to the difference of these two. What is the main differences between the TDM and FDM? This is very important. Most of the time in the exam you will be getting question based on these differences. Okay, see, time in TDM, time is divided into different time slot. Time is divided into different time slot. So again in FDM the frequency is divided. The frequency is divided into different frequency slot. Different frequency slot. Okay. Next one, single transmitter and receivers are required. Single in TDM la single transmitter and receivers are required. Yes sir, நீங்க இது என்ன பண்ணிடுறீங்க, எல்லாத்தையுமே மல்டிப்ளெக்ஸ் பண்ணிடுவீங்க. எல்லாமே நீங்க டிஜிட்டல் டொமைன்ல என்ன பண்ணிடுறீங்க, மல்டிப்ளெக்ஸ் பண்ணிடுறீங்க. டிஜிட்டல் டொமைன்ல எல்லாத்தையுமே நீங்க மல்டிப்ளெக்ஸ் பண்ணிடுறீங்க டிஜிட்டல் டொமைன்ல. அதனால உங்களுக்கு வந்து டிஜிட்டலா நீங்க எல்லாத்தையுமே ஒண்ணா ஆக்கிடுறீங்க. அப்போ டிஜிட்டல் டேட்டா ஃபைனலா சென்ட் பண்ணும்போது ஒரே ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருந்தா போதும், ஒரே ஒரு ரிசீவர் இருந்தா போதும். புரியுதா சார்? எல்லாமே நீங்க டிஜிட்டல் டொமைன்ல ஒண்ணா ஆக்கிடுறீங்க. அப்போ ஃபைனலா ஏர்ல சென்ட் பண்ணும்போது டிஜிட்டலா சென்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏர்ல சென்ட் பண்ணும்போது என்னவா தான் சென்ட் பண்ண முடியும், அனலாகா தான் சென்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு ஏர்ல சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ஒரு சேனல் இருந்தா போதும். ஏன் அப்படின்னா டிஜிட்டலா நீங்க என்ன பண்ணிடுறீங்க, எல்லாத்தையும் ஒன்னாக்கிடுறீங்க. அதனால வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சிங்கிள் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் சிங்கிள் ரிசீவர். இங்க அப்படி கிடையாது சார், செப்பரேட் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் செப்பரேட் ரிசீவர். ஏன் செப்பரேட் டிரான்ஸ்மிட்டர் செப்பரேட் ரிசீவர்? ஒவ்வொரு சேனலும் ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கு. ஒவ்வொரு சேனலும் வந்து என்னது, ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சில இருக்கு. அப்போ ஃப்ரீக்வன்சி வேரி ஆச்சுனாலே உங்களுக்கு தெரியும் என்ன தேவை, அதுக்கான மாடுலேட்டர். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி வேறனாலும் அதுக்கு தனியா நீங்க மாடுலேட்டர் யூஸ் பண்ணணும். அதுக்கு தனியா நீங்க என்ன பண்ணணும், ஆண்டனா யூஸ் பண்ணணும். சம்டைம் ஆண்டனா ஆல்சோ காமனா இருக்கலாம், பட் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் மாடுலேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, செப்பரேட் டிரான்ஸ்மிட்டர் செப்பரேட் ரிசீவர். ஆண்டனா கூட இந்த இடத்துல சேமா இருக்கலாம், ஆண்டனா கூட இந்த இடத்துல சேமா இருக்கலாம், பட் கண்டிப்பா என்ன தேவை உங்களுக்கு, டிஃப்ரெண்ட் மாடுலேட்டர் அண்ட் டிஃப்ரெண்ட் டிமாடுலேட்டர் தேவை. அதனால என்ன, செப்பரேட் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் செப்பரேட் ரிசீவர். ஓகே, அகைன் இங்க லீஸ்ட் சர்க்யூட் காம்ப்ளெக்சிட்டி, இங்க வந்து அது மோர் சர்க்யூட் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா பேண்ட் பாஸ் ஃபில்டர் இந்த இதெல்லாம் வந்து டிசைன் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து FDMல சர்க்யூட் காம்ப்ளெக்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அகைன் சின்க்ரோனைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைம்னாலே உங்களுக்கு என்ன தேவை சார், சின்க்ரோனைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டைமிங் இன்ஃபர்மேஷன் மாறினாலும் எல்லா யூசருக்கும் டேட்டா வந்து மாறிடும். எல்லா யூசருக்கு என்ன மாறிடும், டேட்டா மாறிடும். அதனால சின்க்ரோனைசேஷன் இஸ் வெரி மச் எசென்ஷியல். இந்த சின்க்ரோனைசேஷன் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஏன்னா இது வந்து என்ன டொமைன், frequency domain. இது வந்து என்ன டொமைன், frequency domain. ஓகே, நெக்ஸ்ட் a single signal is transmitted through a channel. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, சிங்கிள் டிரான்ஸ்மிட்டர் சிங்கிள் ரிசீவர். சிங்கிள் டிரான்ஸ்மிட்டர் சிங்கிள் ரிசீவர்னா அது என்னவா தான் சார் போகும், சிங்கிள் சிக்னல்ல தான் போகும். அது என்னவா போகும், சிங்கிள் சிக்னல். இங்க வந்து அப்படி இல்லை, இது வந்து என்னது, செப்பரேட் டிரான்ஸ்மிட்டர் செப்பரேட் ரிசீவர் பாசிபிள். ஆல் சிக்னல்ஸ் ஆர் பாஸ்டு சைமல்டேனியஸ்லி த்ரூ த சேனல். சிங்கிள் சிக்னல்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்ன சொல்றோம் நம்ம, ஈவன் இந்த சேனல்ல